ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ப்ரோட்டீன் பவுடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாதாமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம முந்திரியும் வால்நட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பிஸ்தாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எவ்ரி திங் நம்ம பேனில் போடுறது அட்லீஸ்ட் 2 to 3 minutes வரையும் பேனில் நம்ம லைக் என்ன சொல்கிறது கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் நிறைய போடலாம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இதுவும் 2 to 3 minutes பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை கிராம் டால்னு கூட சொல்லலாம். அடுத்து பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சீசாம் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏலக்காவும் ஸ்மெல்லுக்கு போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். இதுவும் 2 to 3 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணும். எல்லாமே 2 to 3 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இந்த சீசாம் சீட்ஸ் வந்து வெடிக்கிற வரையும் நீங்கள் வைக்கணும். கலரிட்டே இருக்கணும். கலர் மாறுமா? சீசாம் சீட்ஸோட கலர் மாறுற வரையும் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். அடுத்து இதை அப்படியே போட்டுட்டு இதை கொஞ்சம் வந்து ஆற வைக்கணும். எல்லாமே ஆற வைக்கணும். அது அப்படியே சூடாக வச்சா வந்து என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது, பட் சூடாக வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். இப்போது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மெயினான ஒன்று, அதாவது மக்கானா. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற பேக்கெட் எல்லாமே போடணும். எல்லாத்தோட 4 மடங்கு போடணும். இது எவ்வளோ நேரம் ரோஸ்ட் பண்ணணும்? 10 நிமிஷம். இது வந்து 10 minutes ரோஸ்ட் பண்ணணும். இந்த உடையணும். அழுத்தினா உடையிற அளவு ரோஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் மக்கானா. இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கணும். மக்கானாவை நம்ம தனியாக அரைச்சிக்கணும், ஒவ்வொன்றா தனித்தனியாக அரைச்சிக்கணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சா மிக்ஸி வெடிச்சிடும். லாஸ்ட்டாக வந்து சியா சீட்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அது வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம், வேக வைக்க தேவையில்லை. ஸோ பவுடர் ஆனோடனே காட்டுறேன். ஸோ காய்ஸ், இதுதான் ப்ரோட்டீன் பவுடர். நீங்களும் இதை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் ரிவ்யூ சொல்லுங்கள். பாய் சொல்லு. பாய்.